அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மோட்டிவேஷ்னல் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சீரியஸ்க்கு கீழே இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி 6 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டர் அபிஸ்ரீ தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு ரேபிட்டும் ஒரு கேரட் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி கேரட்டோட விதையை எடுத்துகிட்டு போட்டார். கேரட் முளைச்சிது. இன்னொரு கேரட் என்ன ஒரு கேரட் நல்ல கேரட், இன்னொரு கேரட் கெட்ட கேரட். நல்ல கேரட் என்ன பண்ணுச்சுன்னா, கெட்ட கேரட் பிடிச்சிருக்குன்னு இதோட வேரை எடுத்து கட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் இது எனக்கு பிடிக்கலன்னு கெட்ட கேரட் கட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த நல்ல கேரட் இந்த கெட்ட கேரட் மேலே கையை வச்சுட்டு இருக்கும் போது விவசாயி தண்ணி ஊற்றினார். அப்போ கெட்ட கேரட்டுக்கு தண்ணியை ஊற்றலை, நல்ல கேரட் ஊற்றினார். எதுக்காக இப்படி பண்ண கட்டுப்பிடிக்காது, அதனால தான் அந்த விவசாயி எனக்கு தண்ணி ஊற்றலான்னு கட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விவசாயி பார்த்தார். கெட்ட கேரட்டில் இலை மட்டும்தான் பெருசாக இருக்குது, ஆனால் கேரட் சின்னதாகிட்டே போச்சு. நல்ல கேரட்டில் இலை மட்டும்தான் சின்னதாக இருக்கு, ஆனால் அது ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு கேரட். அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த விவசாயி வந்துட்டு கெட்ட கேரட்டில் தான் நிறைய பெரிய பெரிய இலையாக இருந்ததுனால இது பெருசாக இருக்கும்னு எடுத்தா என்ன இதுன்னு பார்க்கும்போது நம்ம மூக்கு சைஸுக்கு தான் கேரட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நல்ல கேரட்டில் எடுத்தார். இவ்வளோ பெருசான்னு சாப்பிட்டார். அவ்வளோதான். மாரல் என்ன? மாரல் தெரியல. வெளியே இருக்கிறது, வெளி தோற்றத்தை பார்த்து நம்பக்கூடாது தானே. குட்டியாக இருக்க கேரட்டுக்கு நிறைய லீஃப் இருந்தது. நிறைய லீஃப் இருக்க கேரட் குட்டியாக இருந்தங்காட்டி குட்டியாக இருந்த லீஃப்பில் நிறைய கேரட் இருந்தது. அப்போ வெளி தோற்றத்தை பார்த்து யாருமே நம்பக்கூடாது. ஓகே, குட், தேங்க்யூ.